அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம விண்டேஜ் ரெசிபி சேனலில் ஐஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இப்போது நம்ம இந்த ஐஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னு. இறால் வாங்கியிருக்கோம். சென்னை காவாங்கரை மீன் மார்க்கெட்லேருந்து நிஜாமனே மீன் கொடுத்து விட்ருக்காங்க. 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலையில் இதை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐஸெல்லாம் எதுவும் கரைஞ்சிருமோ நம்ம கொண்டு வரும்போது ரொம்ப பயந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஐஸ் அப்படியே இருக்குது. இந்த பாக்ஸில் நண்டும் இறாலும் இருக்குங்க. அந்த பாக்ஸில் வந்து இறாலும் வஞ்சிர மீனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வஞ்சிர மீன் வந்து ஆல்ரெடி அதை க்ளீன் பண்ணியாச்சு, அதனால் அந்த வீடியோ போடலை நான். இந்த நண்டெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம், இறால் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். நண்டு பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெருசாக தாங்க இருக்குது நண்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த நண்டை எடுத்தாச்சுலங்க. இந்த சைடு பாருங்களேன், அந்த ஒரு மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும். இதை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த மேலோட பிடிச்சி இழுத்தாலே வந்துடுங்க. இவ்வளோதான், நண்டில் உள்ள கழிவே இவ்வளோதாங்க. இந்த சைடில் வந்து இந்த சைடில் இருக்குது பாருங்களேன், அதையும் அந்த 2 சைடு இருக்கிறதையும் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிறதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா போதுங்க. நண்டில் வேறு கழிவே இல்லை. அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரன்னிங் வாட்டரில் இதை நல்லா கழுவிக்கிடலாங்க. அதில் உள்ள கழிவெல்லாம் வெளியேறிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. இந்த நண்டு காலில் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி போட்டுருங்க. அது வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நம்ம கிரேவியோ குழம்போ வச்சா அது நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த காலை ஃபுல்லாக தனியாக கூட எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போல்லாம் நம்ம நண்டு வந்து கடையில் வாங்குகிற இடத்துலையே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. இருந்தாலும் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு நம்ம யாரையும் தேட வேண்டியதில்லை. க்ளீன் பண்ணித்தாங்கன்னு நம்மளே க்ளீன் பண்ணி வச்சுக்கிடலாங்க. அந்த சைடில் இருக்கெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ளே இருக்க கழிவை லைட்டாக அப்படி நகத்தை வச்சே நம்ம எடுத்துட்டுங்க. நம்ம ரன்னிங் வாட்டரில் கழுவணுன்னா அது எல்லாமே ஈஸியாக போயிடும். நம்ம நண்டை பார்த்துட்டு ஐயோ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, இதை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பயப்பட வேண்டாம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை பார்த்து பழகிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நண்டில் நம்ம கிரேவியோ குழம்போ செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நண்டு சாப்பிட்டோம்னாங்க நம்ம நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் போயிருங்க. அடிக்கடி நண்டும் சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம ரன்னிங் வாட்டரில் அதுக்கு முன்னாடி காமிச்சாலே போதுங்க, அந்த கழிவு எல்லாமே வெளியேறிடும். ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா, நண்டு 2 சைடும் நல்லா வெள்ளையாக கழுவியாச்சுங்க. இந்த நண்டு காலை வந்து நம்ம உடச்சியும் நம்ம போட்டுட்டு நண்டை மட்டும் கூட வைக்கலாங்க. இல்லை இந்த நண்டோட ஃபுல் நண்டையும் போட்டு கூட நம்ம குழம்பா வச்சுக்கிடலாம். இதே மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி வச்சு சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நண்டு செட்டிநாட்டு கிரேவி நண்டு எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறமா இறால் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் போடுறேங்க. இதே மாதிரி நம்ம ஒரு ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருமே இதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ
இப்போ நம்ம இறாலை க்ளீன் பண்ணிக்கிறலாங்க. இறால் ஃபுல்லாக வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ இறாலில் இதாங்க இதோட தலைப்பகுதியை இப்படி பிச்சு எடுத்துருங்க. இறால் அடிப்பகுதியில் லைட்டாக நம்ம நகத்தை வச்சு இப்படி எடுத்து விட்டாலேயும் ஒரு லேயர் மாதிரி வரும் பாருங்க. இந்த வருது பார்த்தீங்களா? இதை பிச்சு எடுத்துட்டு வால் பகுதியை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா இறால் தனியாக, அது மேலே இருந்த அந்த லேயர் தனியாக வந்துடுங்க. இப்போ இந்த இறாலோட மேல் பகுதியில் ஒரு நம்ம தலைமுடி மாதிரி ஒரு கழிவு வரும். இந்த வருது பார்த்தீங்களா? இதை நீங்கள் எடுத்துருங்க. இது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் இறாலோட கழிவு. இவ்வளோதாங்க. பார்க்க நம்மளுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தோணும். ஒரு தடவை முயற்சி பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தலைப்பகுதியை பிச்சிருங்க. இந்த அடியில் வந்து லைட்டாக நம்ம நகத்தை வச்சு இழுத்தோம்னாலே ஒரு ஓடு மாதிரி ஒரு லேயர் வரும். இந்த வருது பாருங்கள். இதை அப்படியே எடுத்துட்டு வால் பகுதியை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இறாலை இழுத்திங்கன்னா அப்படி தனியாக வந்துடுங்க. ரொம்ப ஈஸி தான். அதோட அந்த மேல் பகுதியில் கருப்பு கலரில் ஒன்று நீளமாக இருக்குது பாருங்கள், தலைமுடி மாதிரி. இதுதான் இறாலோட கழிவுங்க. அதை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் நம்ம ஒரு 2-3 டைம் நல்லா அலசி வச்சுக்கிறலாங்க. நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிறலாங்க. இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம பழகி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நம்ம யாரையும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்களும் க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட விண்டேஜ் ரெசிபி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.